அதிகமாக மீடியாவால் ஒரு நியூஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது போலந்தினுடைய பிரசிடெண்ட் சீனாவுக்கு போனது தான். போலந்தினுடைய பிரசிடெண்ட் சீனாவுக்கு போனதும் ரஷ்யா உக்ரைன் போரினுடைய ஒரு முடிவும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அழிவும் ஒரு இடத்துலேருந்து தொடங்குது. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. இந்த ஐரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனுக்குள்ள, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள எப்படி சீனா நுழையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ரீசன் இல்லாட்டி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் போலந்து தான். போலந்தில் ஒரு லேண்ட் காரிடாரை உருவாக்கணும் அப்படிங்கிறது சீனாவினுடைய நீண்ட நாள் திட்டம். சொல்லப்போனால் 10 வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டம் இப்போ சீனாவுக்கு கை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. போலந்தும் இதை விரும்புகிறாங்க. அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தானே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போலந்தை சீனா எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ டு த யூரோப் யூனியன் அப்படிங்கிறது தான். ஸோ யூரோப் யூனியனில் நுழைவதற்கான ஒரு ஜன்னல், ஒரு வழியாக போலந்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே போலந்து சீனா அதை பற்றியான நியூஸை நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு புரியும். போலந்தினுடைய பிரசிடெண்ட் அங்கே வந்தது, சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களை பார்த்தது, போலந்து கூட நாங்கள் இன்னும் நல்ல உறவுகளை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சீன அதிபர் சொன்னது. சில தடைகள் போட்டிருந்தாங்க. போலந்துலேருந்து பொலிட்ரிலாம் எங்கே வரக்கூடாதுன்னு, இந்த சீனாவுக்குள்ளேயே வரக்கூடாது, ஆடு மாடு மாமிசம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த தடை எல்லாத்தையுமே நீக்கி இருக்கிறது சீனா. சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் உதவிகள் செய்வார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன? முதல் ஆதாயம் லேண்ட் காரிடார் அப்படிங்கிறது தான். சீனாவினுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் போலந்து தான் அதனுடைய முக்கியமான ஒரு நாடாக பார்க்கிறது சீனா. போலந்தினுடைய பிரசிடெண்ட் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரஹென்சிவ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சீனாவும் போலந்தும் சேர்ந்து செய்கிறாங்க. அதன் பிறகு இன்னும் சில முக்கியமான இடங்களில் நம்ம 2 பேரும் சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. ஸோ போலந்தை பெரிய அளவில் நம்பக்கூடிய சீனா, அப்போ சீனாவை போலந்து நம்புகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்ததாக வரக்கூடிய கேள்வியாக பார்க்கலாம். போலந்து அப்படிங்கிற நாட்டை நம்ம எல்லாருக்கும் எப்படி அதிகமாக பரிச்சயமாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குது. உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் ஜெர்மனி பக்கம் இருந்தெல்லாம் வராது, அது வழியாலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாடாக வந்து சொல்கிறாங்க, என் நாட்டுக்குள்ளோடி உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அனுப்பிவிடுங்கள். ஸோ இதை சொன்னது போலந்து தான். அப்போ போலந்து உக்ரைனுக்கு உதவுறதுக்காக அவங்களுடைய ஏரியா எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. அதே போலந்து எங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிட்டாங்க. எல்லா மேற்குலக நாடுகள்கிட்டையும் இதை கேட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்கு போலந்து உதவிகள் செய்தார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, உபத்திரம் செய்ய ஆரம்பித்தாங்க. உக்ரைன்லேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள் போலந்து வழியாக தான் வேறு நாடுகளுக்கு போயாகணும். அப்போ போலந்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். உக்ரைனுடைய விவசாய பொருட்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அது வெளியில் போகும்போது எங்களுடைய விளைபொருட்களுடைய விலை ரொம்ப கம்மியாகுது, நாங்கள் அதனால் மிகப்பெரிய அளவில் சங்கடப்படுகிறோம், எனவே உக்ரைனுடைய விளைபொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. போலந்து வழியாகத்தான் எல்லா ஆயுதங்களும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் போலந்தை மிகப்பெரிய அளவில் மேற்குலக நாடுகள் ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற பயம் போலந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கு வேணாலும் இது நடக்கலாம். ஒருவேளை உக்ரைன் தோற்றுவிட்டார்கள், ரஷ்யா ஜெயித்து விட்டது என்றால் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த உக்ரைன் இந்த நாடு வழியாக தான் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போலந்துக்கு எதிராகலாம் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம். அப்படி முடிவுகளை எடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன செய்கிறது? நமக்கான ஒரு நாடாக யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு போலந்து கண்டுபிடித்தது தான் சீனா. ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன். மேற்குலக நாடுகளுடைய எதிரியாக சீனா, இப்போ மேற்குலக நாடுகளுடைய எதிரியாக போலந்து மாறும்போது போலந்தும் சீனாவும் நண்பனாக மாறிவிடுவார்கள். அதற்கான அச்சாணி தான் இந்த போலந்தினுடைய பிரசிடெண்ட் சீனாவுக்கு போனது. சரி, ஒரு லேண்ட் காரிடாரை போலந்தில் ஏன் சீனா உருவாக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஈஸியாக நுழைந்து விடலாம் அப்படின்னு சொன்னது தான். ஸோ போலந்தினுடைய அந்த இருப்பிடம், அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். போலந்து அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய கண்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐரோப்பிய கண்டத்தில்
ரொம்ப சென்ட்ரலைஸ்டான ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் போலந்து. அதனுடைய நெய்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, லித்துவேனியா, பெலரஸ், உக்ரைன், ஸ்லோவேக்கியா, செக்கு, ஜெர்மனி இப்படின்னு சொல்லலாம். அப்போ இத்தனை நாடுகளை ஒன்றா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக தான் போலந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலந்து இஸ் அ டிரான்சிஸ்ட் கண்ட்ரி. எந்த 2 கண்டங்களை இணைக்கக்கூடிய டிரான்சிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவையும் யூரோப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போலந்து தான். அதே நேரத்தில் போலந்தை சீனா கூடயும் கனெக்ட் பண்ணி ஆகணும். எல்லா வழியாகவும், தரை வழியாக, வான் வழியாக, இல்லாட்டி மெரிடைம் வழியாக, எல்லா வழியாகவும் நம்ம கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சீனா. அப்படின்னா சீனாவுக்கும் போலந்துக்கும் இடையே எந்த வழித்தடமும் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அதை தேடி ஃபர்ஸ்ட் நம்ம போக வேண்டியது லாஜிஸ்டிக்கல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் ரிலேஷன் அப்படிங்கிறது சீனாவுக்கும் போலந்துக்கும் இடையே எப்போ ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வருடம் அப்போதைய பிரசிடெண்டாக இருந்த புரோன்சிலா கொமோரோவ்ஸ்கி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை சைனா கூட போடுறாங்க. நெக்ஸ்ட் இயர் கோ சீனா அப்படிங்கிற ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுறாங்க போலந்து. அப்படி போலந்து இனிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய சைனீஸ் ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிறதுக்கான இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பெரிய அளவில் வரவேற்கிறாங்க போலந்து. இதுதான் போலந்துக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிய இந்த தொடர்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக மாறுவதற்கு அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது உதவியாக மாறுகிறது. போலந்து சீனா லாஜிஸ்டிக்கல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியது அதனுடைய கார்கோ ரயில்வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார்கோ ரயில்வே அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் 2012 செங்டு லோட்ஸ் ரயில்வே கனெக்ஷன் அப்படிங்கிறது லான்ச் செய்யப்படுகிறது. இந்த செங்டு லாட்ஸ் இந்த ரயில்வே கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் முதல் கார்கோ ரயில்வே அப்படின்னு சொல்லலாம். லாட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து சீனாவினுடைய சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான சீனாவினுடைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கார்கோ ரயில்வே தான் இந்த ரயில்வே. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட சீனாவை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரயில்வே அப்படிங்கிறது உதவியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனா யூரோப்பினுடைய ட்ரேடை 2018 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நடந்த ட்ரேடில் 100ல் 25 ட்ரேட் இந்த ரயில்வே ட்ராக் வழியாகத்தான் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 25% அவங்களுடைய ட்ரேடில், யூரோப் கூட நடந்த ட்ரேடில் இந்த ரயில்வே வழியாக மட்டுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரயில்வே எவ்வளோ முக்கியமாக சீனாவுக்கு இருக்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க சீனா. ஏன்னா இன்னும் நிறைய நம்ம குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும், யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். யூரோப் அப்படிங்கிறதுக்கான அந்த பூமியில் சீனாவையும் ரஷ்யாவும் கால் வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ எல்லாமே. அதையும் தாண்டி யூரோப்புக்குள்ளே கால் வைப்பதற்கு சீனாவுக்கு ஒரு நண்பன் தேவைப்பட்டான். அந்த நண்பன் தான் போலந்து. 2013 அடுத்த கார்கோ ரயில்வே அப்படிங்கிறத ஆப்ரேட் பண்ணுறாங்க போலந்து சீனா. 14 நாட்கள் டிராவலுக்கு பிறகு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது சீனாவிலிருந்து நேராக வார்சவுக்கு அரைவ் ஆகுது. இந்த ரயில்வே கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெயர் ஜூ மெங் யூ அப்படிங்கிறது தான் ரயில்வே கனெக்ஷனுடைய பெயர். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எத்தனை நாடுகளுடைய இல்லாட்டி எத்தனை நிறுவனங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி தெரியுமா? கோஆப்ரேஷன் ஆஃப் கார்கோஸ்பெட், ஃபார் ஈஸ்ட் லேண்ட் பிரிட்ஜ், ரஷ்யன் ரயில்வே லாஜிஸ்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெலரஸினுடைய சில நிறுவனங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கார்கோ ரயில்வே அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. நவம்பர் 21, 2019 DCT Gnatskas launched first permanent railway connection of Euro-China train அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ரயில்வே கனெக்ஷன் என்பது உருவாகிறது. இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது சீனாவினுடைய ஜியான் பகுதியிலிருந்து ஆதம்போல் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெயினாக மாறுகிறது. கசகஸ்தான், ரஷ்யா, பெலரஸ் இது எல்லாமே இந்த ஒரு ரயில்வே திட்டத்துக்குள் கொண்டு வந்தார்கள், சீனாவும் போலந்தும் சேர்ந்து. ஸோ இந்த ரயில்வே திட்டத்துக்குள்ள நிறைய நாடுகள் வழியாக யூரோப்புக்குள்ளே எட்டி பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணம் சீனாவுக்கு கிடைத்தது. ஆனால் என்ன, ஒரு 10 தினங்கள்லேயே இந்த ரயில்வே என்ன செஞ்சிடலாம், யூரோப்புக்குள்ளே வந்துடலாம். சீனாலேருந்து குட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல ஒரு 14 தினமாக இருந்தது, அடுத்ததாக ஒரு 10 தினமாக குறைகிறது. திடீர்னு ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொன்னதுனால ரஷ்யாவினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ட்ராக் எல்லாமே அடி வாங்குது. ஸோ
மறுபடி இந்த ரயில்வே ட்ராக் இல்லாமல் ஒரு லேண்ட் காரிடோர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சீனா. ஒரு டைரக்ட் ஃப்ரைட் ட்ரெயின் அப்படிங்கிறது லான்ச் பண்ணாங்க டிசம்பர் 24, 2019. மறுபடியும் அதில் பல பிரச்சனைகள் இருந்தது. கிட்டத்தட்ட 9500 கிலோமீட்டர் லாங் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக் எல்லாமே உதயமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் TIR ட்ரக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் சீனா டு யூரோப் அப்படிங்கிறது 7000 கிலோமீட்டர் ஜேர்னி இருக்கக்கூடிய நவம்பர் 2018 உருவாக்கப்பட்ட ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட் தான். இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் முதல் ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக அறியப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு மறுபடியும் அதை என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2019 ஏர் அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் கூட இணைக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் எல்லாமே ஈடுபடுறாங்க. காலங்கள் உருண்டோடுகிறது. போலந்து மட்டும் இல்லை, உலகமே ரஷ்யா உக்ரைன் போரை பார்க்கிறது, கொரோனாவை பார்க்கிறது. இதெல்லாம் பிறகு இந்த ரயில் நெட்வொர்க் இல்லாட்டி இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையும் சரிப்படுத்தி விடலாம். நம்ம பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் போலந்து வழியாக ஜகஜோதியாக யூரோப்புக்குள்ளே நுழைந்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் போலந்து ரஷ்யா உக்ரைன் போரில் தீவிரமாக ஈடுபடுறாங்க. இப்போ அதே போலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கும்போது தான் மறுபடியுமே நாம் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி லேண்ட் காரிடோரை உருவாக்கக்கூடாது, நாம் ஏன் நண்பர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 நாடுகள் நினைக்கிறார்கள். 2 பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. 2 பேருமே மேற்குலக நாடுகளுடைய எதிரியாக மாறுவார்களா? அவங்களுடைய லேண்ட் காரிடோர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் போலந்து சீனா இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.